Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கலெக்டர் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இதுல வந்து கலந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டைஃபண்டுமே இதுல வந்து கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் ஸ்டைஃபண்டா உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நேச்சுரல் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும், என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 7/2/2025 இந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்றதுக்கு 21/2/2025 பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம வந்து பிரைவேட்ல ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எடுத்து பண்றதுனால கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ்மே நீங்க நிறைய என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது டிடிஐபின்னு சொல்றாங்க. த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தென்காசி இஸ் லான்ச்சிங் த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல பேசிக்கா உங்களுடைய நேச்சுரல் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு உண்டான அந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவாலுவேட் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ் வந்து இன்னோவேஷன் பண்றது, இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் நீங்க வந்து நேச்சுரலா ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து டெப்தா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. த்ரோட்லி ரிவ்யூ டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கீ பெர்ஃபார்மன்ஸ் இன்ஆக்டிவேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சாட்ஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் கோடிங்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க வந்து ஃபீல்டுல போயிட்டு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கறத பார்க்கும்போது ரெக்யூர்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி அதாவது கிராஜுவேட் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல், நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து இருக்கணும். அது வந்து எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஓன் லேப்டாப் அப்படிங்கிற வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் டூலான எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆஃபீஸ், இந்த மாதிரியான பிஐ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளூவன்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வித் குட் ரைட்டிங் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நல்லா வந்து எழுத படிக்க தெரியணும், நல்லா பிரசன்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் ரிலவெண்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலைஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த இந்த ஸ்ட்ரீமிங்ல நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா விர்ச்சுவலைசேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வித் எ ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அவங்களுமே நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இன்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேரை வந்து ஃபுல் டைம் பேஸ்டு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது வந்து 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு டைம் லைன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் டூரேஷன். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். மேபி வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷரா உள்ள போய் நம்ம என்ரோல்மெண்ட் ஆனாலே வேலைக்கு நம்மளுக்கு வந்து 15,000 ரூபாய் எங்கேயும் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டைஃபண்ட் இன்டர்ன்ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டைஃபண்டா கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸ்டைஃபண்ட் மட்டும் கொடுக்கறது இல்லாம அந்த 3 மாசம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வெளியில வர்றவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் அவார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க என்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக காம்படிஷன்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க நெக்ஸ்ட் கம்பெனிக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஸ்கிரீனிங் ஆஃப் த அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே வந்து உள்ள வந்து போயிடலாம். லொகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், அதாவது வந்து கலெக்டரேட் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல தான் நீங்க வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறதா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் கூகுள் ஃபார்ம்ல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வித் போட்டோ 1 MB இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 1 MB இருக்கணும். உங்களோட 10th 12th யூஜி மார்க் ஷீட் அப்படிங்கிறது பிடிஎஃப் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஈஸிலி, அதாவது வந்து உங்களுடைய ரோலுக்கு உண்டான அந்த போஸ்டிங்கான சப்ஜெக்ட் பல்கரிங் இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து ரெடி பண்ணி 400 வேர்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க் நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இதாங்க வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சோ மத்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும்போது நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.